நிறைய இன்டர்வியூல கேட்ட ஒரு இன்டர்வியூ ப்ராப்ளம் லீடர்ஸ் இன் அன் அரே. ஸோ பேசிக்கலி ஒரு என் சைஸ்க்கு அரே கொடுத்துருவாங்க. அந்த அறையில இருக்க லீடர்ஸ் எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்ல போட்டு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ லீடர்ஸ்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு அறையில இருக்க எலமெண்ட்டை எப்போ லீடர்னு சொல்லுவோம் அப்படின்னா, அந்த எலமெண்ட் அதுக்கு ரைட் சைடில் இருக்க எலமெண்ட்டோட பெருசாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 3யோ 4ம் 7 கம்பேர் பண்ணும்போது சின்னதானே, அப்போ 7 தானே இருக்கிறதுல இவங்களோட பெருசு. ஸோ அப்போ 7 ஒன்னாவது லீடராக இருப்பான். இதை நான் இப்படியும் சொல்லலாம், இல்லைனா இந்த 7க்கு ரைட் சைடில் இருக்கிற எலமெண்ட்ல இருக்கிறதுலே மேக்ஸிமம் எலமெண்ட்டோட இந்த 7 பெருசாக இருக்கணும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரைட் சைடில் இருக்க 3 4ல இருக்கிறதுலே பெரிய எலமெண்ட் 4 தானே, அதோட இந்த 7 பெருசா இருந்தா அப்படின்னா அவன் லீடரா தானே இருப்பான். ஏன்னா இந்த ரேஞ்சில நம்ம இருக்கிறதுலே மேக்ஸிமம் எடுத்தோம் அப்படின்னா இதுக்கு மத்த இருக்க எலமெண்ட் எல்லாமே 4ஓட சின்னதாகவும் ஈக்குவலா தானே இருக்கு சான்சஸ் இருக்கு. இதே பிரின்சிபலை தெரிஞ்சுட்டு இந்த அறையை பின்னாடில இருந்து டிராவல்ஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளமை ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். எப்பவுமே இந்த அறையில இருக்க லாஸ்ட் எலமெண்ட் ஒரு பை டிஃபால்ட்டா லீடர் தான் இருப்பான். ஏன்னா இதுக்கு ரைட் சைடில் எந்த எலமெண்ட்டுமே இருக்காதுல. ஸோ அதனால இந்த ரைட் சைடில் இருக்கிறது எப்பவுமே நம்ம ரொம்ப சின்ன வேல்யூவா மைனஸ் இன்ஃபினிட்டியா எடுத்துக்கும். ஸோ அப்போ எப்பவுமே இவன் பெருசாக தானே இருப்பான். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அறையை பின்னாடி இருந்து டிராவல்ஸ் பண்ணி மேக்ஸிமம் எலமெண்ட்டோட இவன் கிரேட்டரா இருந்துச்சு அப்படின்னா லிஸ்ட்ல புஷ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 4 வந்து மைனஸ் இன்ஃபினிட்டியோட பெருசு தானே, இவன் லாஸ்ட் எலமெண்ட் தானே, அப்போ பை டிஃபால்ட்டா இவன் லீடரா இருப்பான். ஸோ அதே மாதிரி இப்போ இவனை நம்ம கண்டுபிடிச்ச பிறகு இவனோட இன்ஃபார்மேஷன் இவனுக்கு தேவையில்ல. ஏன்னா இவன் லீடரான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இவனுக்கு ரைட் சைடில் இருக்க இவன் மேக்ஸிமமா இருக்கிற எலமெண்டோட இன்ஃபார்மேஷன் தேவையில்ல. ஸோ அப்போ 4 வந்து மைனஸ் இன்ஃபினிட்டியோட பெருசா மேக்ஸிமமா இருந்தா அப்படின்னா இதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடணும். திருப்பி இதுக்கு நான் பின்னாடி போனோம் அப்படின்னா 3 இப்போ நம்ம என்ன அப்சர்வ் பண்றோம் அப்படின்னா 3 வந்து 4ஓட பெருசு கிடையாது. அப்போ கண்டிப்பா இவன் லீடரா இருக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுட்டு திருப்பி நம்ம பின்னாடி மூவ் பண்றோம். இப்போ நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா 7 வந்து இந்த 4ஓட பெருசு தானே. ஸோ அப்போ அவன் இன்னொரு லீடரா இருப்பான்ல. ஸோ அப்போ லீடர் அறையில இது பண்ணிட்டு கண்டிப்பா அவன் பெருசுனால இந்த மேக்ஸிமம் இப்போ சேஞ்ச் ஆகும்ல. ரைட் சைடில் இருக்க மேக்ஸிமம் இப்போ 7 தானே. ஸோ இப்போ திருப்பியும் பின்னாடி வருவோம். பின்னாடி வரும்போது அல்டிமேட்டா 16 வந்து 7ஓட பெருசா இருக்கு. 16 அல்டிமேட்டா ஒரு லீடரா இருக்கும். இப்போ மேக்ஸிமம் வந்து இதோட பெருசா இருக்கிறதுனால இது சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் 0th இண்டெக்ஸ்க்கு பின்னாடி வேற எலமெண்ட் இல்லனால லூப்பை முடிச்சிடும்ல. ஸோ இப்போ இதுதான் லீடரா இருக்கும் அண்ட் இதை நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம். என்ன ப்ரோ வர வர கோடே காட்ட மாட்டேற அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அதுக்கு தான் கோட் தனிஷ்ல சிம்பிளஸ்ட் வே பாசிபிள்ல நடத்திட்டு இருக்கேன். செக் அவுட் பண்ணி பாருங்க. நல்ல வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நான் தனிஷ். இப்போ இந்த வீடியோ ஃபினிஷ். பாய் கைஸ், ஹேவ் அ நைஸ் டே.